அப்போது அன்றையிலிருந்து, ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிதாய் எங்கேயுமே காண்பித்தது கிடையாது. சாதாரணமாக இருப்பார். ஆனால் அவருடைய பின்னணியும் அவருடைய பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அந்தஸ்து நிறைந்த மனிதன். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்தவே மாட்டார். எல்லாருக்கூடையும் ஜாலியாக பழகுவார், பேசுவார். அவர் ஜெர்மனியில் பிறந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவம், அதாவது கிறிஸ்தவர்கள் கூட கிடையாது, ஒரு கிறிஸ்தவமற்ற ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்து கனடாவுக்கு படிக்க போகிறார். கனடாவுக்கு படிக்க போகும்போது அங்கே நம்முடைய திருச்சபையின் மூலம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ரட்சிக்கப்படுறார். எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, ஒரு வாலிப பெண் அவளுக்கு போய் இயேசுவை பற்றி சொல்கிறா. இயேசுவை பற்றி சொல்லும்போது அந்த பெண் சொன்னதை அவர் கவனிக்க விரும்பலை. ஆனால் அவள் தொடர்ந்து போய் சொன்னதுனால சரி என்னதான் சொல்கிறான்னு சொல்லி பார்த்து அவள் கவனித்த போது அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த ஆலயத்துக்கு போகிறார். அங்கே போன உடனே அவருடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி அப்போதான் முதல் திருமணம் ஆகாமல் இங்கே வரார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவர் திருமணமாகாமல் இங்கே வந்தார். அவரை அங்கே ரட்சிக்கப்பட்டு பிறகு பாஸ்டர் டேவிட் அவர்களுடைய மகள் சிஸ்டர் கேண்டஸ் அவர்களை அவர் திருமணம் பண்ணார். அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருந்தது. அவர் நல்ல ஒரு திருமணம் பண்ணார். அப்புறம் குழந்தைகள் பிறந்தது, 3 குழந்தைகள். முதல் குழந்தை தான் மரித்து போன கர்த்தருக்குள் மரித்து போன அன்பு மகள் செரினா. என் கூட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவளுடைய அந்த குரல் ஒரு தேவதூதனுடைய குரலை போல அவ்வளோ ஒரு அழகாக பேசுவாள். அவள் எல்லாருக்கிட்டையும் ஷையாக இருப்பாள், அவ்வளோ முகம் கொடுத்து பேச மாட்டாள். ஆனால் என்கிட்ட அவ்வளோக்கு அழகாக பேசுவாள். அது மட்டும் இல்லை, அவள் அவ்வளவு அழகாக அந்த கான்ஃபரன்ஸை நானும் என் மனைவியும் கலந்து கொண்ட கான்ஃபரன்ஸில் அவள் அவ்வளோ அழகாக வொர்ஷிப் பண்ண ஆண்டவரை, நடனத்தோடு ஆண்டவரை அவள் ஆராதித்தாள். அந்த மாதிரி அப்புறம் அவளும் அவளுடைய அவள் குழந்தையாக பிறந்து ஒரு 3 வயசு இருக்கும். அந்த குழந்தைய நம்ம முதல் டேடி ராஸ் அவர்கள் அந்த குழந்தை கூட பேசுகிற ஃபோட்டோ தான் எனக்கு அலெக்ஸ் எடுத்துன்னு கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ என்னுடைய ஆஃபீஸில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி அவர் வருவார், பேசுவார், பழகுவார், அவ்வளோதான். பட் ஆனால் அவரை பற்றி ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது. ஆனால் 2005ஆம் வருடத்துக்கு பிறகு நான் ஆப்பிரிக்கா போக ஆரம்பித்தேன். அங்கே அவர் கூட நான் ரொம்ப பழக ஆரம்பித்தேன், ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப என்னை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நான் பிரதர் அப்படின்னு கூப்பிட்டா கூட அவர் சொல்லுவார், ஐ எம் நாட் யுவர் பிரதர், ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்வார். அதாவது நம்ம சொல்கிறோம்ல, பிரதர்ன்றதை விட ரொம்ப மேன்மையான வார்த்தை என்னென்னா ஃப்ரெண்டுக்கிட்ட தான் எல்லாம் உண்மையை சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அதனால் நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் என்கிட்ட நிறைய ரகசியங்களை கேட்பார். பைபிள் ரகசியங்கள்லாம் சொல்லிக் கொடு, எல்லாம் கேட்டு அவருக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அவருக்கு அவ்வளோ ஆர்வம், இது எப்படி அது எப்படி. திடீர்னு நைட்டில் ஃபோன் பண்ணுவார், இந்த மாதிரி ஒரு வசனம் எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்வார். அவர் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். முதல்ல அவருக்கு சத்தியத்தை அப்படியே நான் ஷேர் பண்ணேன், அவர் ஷேர் பண்ணேன், அவரும் எனக்கு சில விஷயம் சொல்லுவார், நானும் அவருக்கு சொல்லுவேன். அப்படியே எங்களுடைய நட்பு ஒரு பயங்கரமான நட்பு ஆயிடுச்சு. அப்போ எந்த ஒரு உதவி அவரிடத்துல கேட்டாலும் அந்த உதவியை அவர் உடனே செய்வார், மறுக்கவே மாட்டார். உடனே சொல்லுவார், தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி என் மகள் அங்கே கஷ்டப்படுறா, அவள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறா, அவளுக்கு யாருமே ஆறுதல் இல்லை, அவள் தனியாக இருக்கிறா, அதெல்லாம் நீ கவலைப்படாது. ரேமா நாட் ஓன்லி யுவர் டாட்டர், ரேமா மை டாட்டர் அப்படின்னுவார். என்னுடைய மகள், என் மகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்கே ரேமா இங்கிருந்து அவள் இந்தியாவிலேருந்து அவர் கனடா போன உடனே ஏர்போர்ட்டுக்கு அலெக்ஸ் அவருடைய காரில் போய் பிக்கப் பண்ணி அவளுக்கு அந்த ஊரில் என்னென்ன ட்ரெஸ்ஸு வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை அப்படி கவனித்து கொண்டார். அது மறக்கவே முடியாது. அதை நான் அவர் செய்த உதவிகள், அவர் என் கூட பேசின பேச்சு, அவர் என் கூட பழகின பழக்கம், என்ன வாங்கின உடனே எனக்கு சொல்லுவார், நான் இதை வாங்கியிருக்கிறேன், நம்ம 2 பேரும் இதை வந்த உடனே நம்ம இதில் போகலாம் அப்படின்னுவார். எல்லாமே சொல்லுவார். அவங்க இப்போ அந்த செரினாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை, அவள் கொஞ்சம் டிப்ரெஷனில் போயிட்டான். டிப்ரெஷன்னா இது நமக்கு தெரியாது.
இந்தியாவில் இருக்கிற நமக்கு டிப்ரெஷனாக தெரியாது. பட் ஆனால் அந்த ஊரில் இந்த டிப்ரெஷன் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஏற்படும். அது ரேமா கூட அந்த மாதிரி டிப்ரெஷன் வந்தது. அங்கே போகிறவங்க எல்லாம் டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. அந்த அவன் டிப்ரெஷன் ஆகிட்ட உடனே ரொம்ப பாதிக்கப்பட்டா. ஒவ்வொரு நாளும் என்கிட்ட ஃபோன் பண்ணி அவளுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணுவேன், செரினாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து அப்படியே இப்போ இது பண்ணுவோம். அதே மாதிரி செரினாவுடைய நம்பரை எனக்கு அனுப்பி, இதுதான் செரினாவுடைய நம்பர், அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, அவளை விஷ் பண்ணு அப்படின்னு எனக்கு சொல்லுவார். நான் அவளுக்கு விஷ் பண்ணுவேன். உடனே அவள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாள். அதே மாதிரி ஒரு முறை அவர் வந்து அவருடைய நண்பர்களோடு அவள் வந்து ஒரு ரூமில் இருக்கும்போது அவளுக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய ரீதியில் ஒரு அட்டாக் வந்துருச்சு, சத்ருடைய கிரிகைகள். உடனே எனக்கு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறான், ஃபஸ்ட்டு ஜாய், நான் வந்து அலெக்சாண்டருடைய மகள் செரினா பேசுகிறேன், நான் தான் வந்து மெசேஜ் அனுப்புகிறேன், எனக்கும் என் நண்பர்களுக்கும் இங்கே வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கு, நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். அவள் மெசேஜ் அனுப்பிச்சா உடனே நான் அவளுக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு அவள் எனக்கு தேங்க்யூ சொல்லி அனுப்பிட்டான். அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஏஞ்சல் மாதிரி இருப்பாள். இப்போ வந்து அவள் கொஞ்சம் இப்போ அது மாதிரி தெரியல. நான் இன்னொரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன், அவங்க அப்பா ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். அருமையான குழந்தை, அவ்வளவு அழகான குழந்தை. அதே மாதிரி அலெக்ஸும் அவங்க ஒய்ஃபு அவங்க பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், அவர் அங்கே இருக்கிறார் அப்படி இல்லை, ஃபேமிலி மாதிரி. நாங்கள் கனடா போன உடனே என்னையும் மனைவியும் ஒரு முக்கியமான இடம் அவர் தான் கூப்பிட்டு போகிறார் அவர் காரில். அந்த காரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அதில் ஃபோட்டோ எடுக்காது, இதை போய் நீ அங்கே காட்டுவேன், அப்புறம் எல்லாம் என்னை பெருசாக நினைப்பாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதை பெருசாக நீ பேசாத, இதை பெருசாகவும் என் நினச்சிக்காது அப்படின்னு என்னை வந்து உடனே அவர் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டார். அந்த காரில் நம்ம பயணம் பண்ணுறது நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான தெய்வ மனிதர் எனக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். எல்லா விதத்திலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. எனக்கு எதனா ஒண்ணுன்னா அவர் உடனே பேசுவார். இந்த வருஷத்துல ஆரம்பத்திலேருந்து எனக்கு நிறைய பலவீனம் வந்தது. நான் வந்து அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன், இந்த மாதிரி நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டார். என்னுடைய நண்பர் போதகர் ஜாய் சாமுவேலுக்காக நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, சாதாரண ஆள் கிடையாது. ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்கார சந்திக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு பெரிய ஹோட்டல், பிரம்மாண்டமான ஹோட்டல், அதில் வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்கார சந்திக்கிறார். சந்திச்ச உடனே பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது பேசியிருக்கலாம். அவர் சொல்றாரு, இந்தியாவில் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் அருமையான ஊழியக்காரர், அவர் மூலம் தேவன் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றார். நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். நான் ஒன்றும் பெரிய பிரபலமானவனும் கிடையாது. என்னை வந்து அவர்கிட்ட சொல்லி உடனே அவர்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட என்ன பேச வைக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு சாதாரணமா ஆண்டவர் இந்த உறவை ஏற்படுத்தினார். இது சாதாரணமான ஒரு உறவு. எப்படின்னா, இவங்கெல்லாம் எனக்கு தெரிந்து கொண்ட விதமே, நான் அவங்களோட ஃப்ரெண்டான விதமே ஒரு அற்புதம். இவங்களை பத்தி யாருக்குமே எனக்கு தெரியாது. நான் ஒரு தெரு பிரசங்கியார். நான் சபையில கூட பிரசங்கம் பண்றவன் இல்லை, தெருவில் பிரசங்கம் பண்ணேன். ரோட்ல நின்று பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காண்பித்தார், என்னோடு சொன்னார், இந்த மாதிரி கொண்டு வரணும், கொண்டு வந்தார். இளம் வயதுல எனக்கு வந்து இவர்களுடைய உறவு கிடைத்தது. இவங்க மூலம் ஃபுல்லா கனடா ஃபுல்லா என்ன எல்லாருக்கும் தெரியுது, ஆப்பிரிக்கா ஃபுல்லா எனக்கு தெரியுது. இவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் என்ன பரப்பிடுறார். ஒரு முறை நாங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது விருந்துக்கு என்ன கூப்பிடுறாங்க, எங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, டீமை கூப்பிட்டாங்க. நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்றீங்க, வந்துருங்க அப்படின்னு. யார் வீட்டில் விருந்துன்னா, ஆப்பிரிக்காவுடைய ராணி வீட்டில் விருந்து. ராணி வீடுனா எப்படி இருக்கும் பாருங்க, சிஸ்டர் ரோஸ்மேரி அவங்க பேரு. ராணி வீடுனா நீங்கள் அந்த மாதிரி வீடை ஆப்பிரிக்காவில் அந்த மாதிரி வீடை பார்க்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான வீடு. கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு. உள்ள என்டர் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மிலிட்ரி அப்படியே மிஷின் கன்னோட நிற்பாங்க. நான் யாரு, எனக்கு ஒரு சரியான ட்ரெஸ் கூட கிடையாது. அப்போ இப்பயாவது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்றேன், அப்போ சரியான ட்ரெஸ் கூட கிடையாது. உள்ள போறோம், எங்களுக்கு என்ன வரவேற்பு, ராஜ மரியாதை. போனவங்க எல்லாரும் உக்காந்துட்டாங்க, அங்க எல்லாம் உக்காந்துட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சேர் காலியா இருக்குது, அதில் உக்காந்துட்டேன். உடனே பாஸ்டர் டேவிட் சொல்றாரு, பாஸ்டர் ஜாய், திஸ் இஸ் த த்ரோன், இது வந்து அந்த அம்மாவுடைய சிங்காசனம், அதுல உட்காரது அப்படின்னாரு.
நான் உடனே ஐயோ சிங்காசனமாக எழுந்துக்கிறேன். உடனே அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நோ பாஸ்டர் ஜாய், நீங்கள் தான் எங்களுக்கு கெஸ்ட்டு, நீங்கள் அந்த சிங்காசனத்தில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சு எனக்கு ட்ரீட் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய ஒரு உயர்வுக்கு காரணம் யாருன்னா, இந்த மாதிரி தேவன் எனக்கு கொடுத்த அற்புதமான தேவனுடைய பிள்ளைங்க. இவர்களை மாதிரி என்னை நேசிக்கிறதுக்கு இவர்கள் அளவுக்கு யாரும் நேசிக்க முடியாது. அந்த அளவுக்கு என்னை நேசித்தவங்க, என் மேல ரொம்ப அன்புள்ளவர்கள். எனக்கு எதுனா ஒண்ணுனா உடனே ஃபோன் பண்ணுவாங்க. எனக்கு பிறந்த நாள்னா அவருக்கு நவம்பர் 16ஆம் தேதி பர்த்டே, எனக்கு 23ஆம் தேதி பர்த்டே. நான் அவருடைய பிறந்தநாளை ஞாபகம் பண்ண மாட்டேன், ஜோம் பண்ண மாட்டேன். ஆனால் அவர் ஃபோன் பண்ணுவார், எனக்கு இன்னைக்கு எனக்கு பர்த்டே, ஜோம் பண்ணுவார். நான் சொல்லுவேன் எனக்கு ஜோம் பண்ணுங்க, எனக்கு 23ஆம் தேதி அப்புறம் கரெக்டாக ஃபோன் பண்ணுவார், ஜோம் பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவ மனிதன். 9ஆம் தேதி எனக்கு வந்து நான் வந்து அவருக்கு மெயில் அனுப்பியிருந்தேன், இந்த மாதிரி ரேமாவுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ன உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினார். அவர் அவ்வளோ விரும்பினார, ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சார, பேச முடியாமல் போயிட்டார. 9ஆம் தேதி என்கிட்ட பேசுகிறாரு. 10ஆம் தேதி இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போகிறார். அது வந்து நான் ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்கிறேன். வீட்டுக்கு போன உடனே ரேமா ஃபோன் பண்ணுறா. ரேமா ஃபோன் பண்ண உடனே சொல்கிறா, நேற்று தான் பேசியிருந்தேன், திடீர்னு இன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறா, எப்பா நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், தயவுசெய்து பதறாதீங்க, அப்செட் ஆகாதீங்க, பயப்படாதீங்க, உடம்பை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுமானா அலெக்ஸ் இறந்துட்டாருன்னு. எந்த அலெக்ஸ் அப்படின்னு? நான் யாரோ அலெக்ஸ் நினச்சிருக்கிறேன். அலெக்சாண்டர் வாம் அப்படின்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படிமா இறந்தாரு, என்னம்மா அப்படின்னா அப்போ சொல்கிறா, அந்த ஃப்ளைட்டில் வந்து ஜமைக்கா என்ற இடத்துல புயல் அடித்து அந்த ஊரே நாசமாயிடுச்சு. அந்த ஊருக்கு நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் முதல்ல கொடுத்துட்டாரு, 2வது முறையும் கொடுத்துட்டாரு, 3வது முறை போகும்போது தான் இந்த ஆக்சிடென்ட். இப்போதான் வாங்கினார் அந்த ஃப்ளைட்டை. அந்த ஃப்ளைட் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினார், இறந்துட்டார். அவர் வந்து என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா இயேசு, ஊழியம், சுவிசேஷம், பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் காஸ்பல் தான். சுவிசேஷத்துக்காகவே செலவு பண்ணார். அந்த ஃப்ளைட்டை வாங்கினது கூட எதுக்கு? ஏதோ என்டர்டைன்மெண்ட் போனோம், ஊரை சுற்றி பார்க்கணுன்றதுக்கு இல்லை, இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகணும்னு வாங்கினார். அருமையான தேவ மனிதன். அவரை நான் இழந்தது, நான் ஒரு புறான்னு வச்சுங்க, இந்த புறா கிட்ட இருந்து 2 சிறகை புடுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு நான் ரொம்ப இந்த தேவ மனிதனால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பாதிப்பு எனக்கு வந்தது. ஆனால் அதே ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நைட்டெல்லாம் நினச்சி அப்படியே தூக்கம் வராமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு அவங்கள 2 பேரையும் நினைப்பேன், ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். பட் ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை அவருடைய வார்த்தையின் மூலம் பேசி பலப்படுத்தினார். அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுருக்கமாக சில காரியத்தை சொல்ல போகிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பணத்தை நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், உதாரிதனமாகவும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பணம் இருக்குது உங்ககிட்ட, ஒரு 10 லட்சம் இருக்குது. அந்த 10 லட்சத்தை நீங்கள் கரெக்டாக செலவு பண்ணலாம். 20 லட்சமாக மாற்றுறதுக்கு ஒர்த் லிவிங். சில பேர்லாம் 10,000 கொடுத்தாலே 10 லட்சமாக ஆக்கிடுறாங்க. வெறும் 10,000 கொடுங்க, அவங்க அதை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து கரெக்டாக செலவு பண்ணி கரெக்டாக இது பண்ணி ரொம்ப அதை வந்து வேல்யூ ஆக்கிடுவாங்க. வாழ்க்கை கூட அப்படிதாங்க. உலகத்தில் நம்ம வாழுற இந்த வாழ்க்கை, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற காலங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒர்த் லிவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒர்த்தா வாழணும். வாழும்போது என்ன இன்னும், நான் வாழற வாழ்க்கை வந்து லாபமா முடியணும்னு வாழணும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு நஷ்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, சாவு எனக்கு நஷ்டம் கிடையாதுங்க, லாபம். ஏன்னா ஐ லிவ் a worthful life. நான் வாழ்ந்தது, என் வாழ்க்கை எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை. இப்போ நான் திரும்பி பார்க்குறேன்னு வச்சுங்க, 55 வருடங்கள் என் வாழ்க்கையில் போயிருக்குது. நான் எப்படிடா வாழ்ந்தேன்னு நான் திரும்பி பார்த்தா சில காலங்கள்லாம் வாழ்ந்ததே நான் நஷ்டம் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு காலத்தில் இயேசுவை நான் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ள சின்ன சின்ன மிஸ்டேக்கில் வந்தது, எல்லாம் வந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரே எல்லாவற்றையும் எனக்கு பண்ணார், என்னை நடத்தினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எனக்காக நான் வாழ்ந்தேன்னா அந்த வாழ்க்கை வந்து ஒர்த் இல்லாத லைஃப். நீங்க எல்லாரும் கூட சொல்ற வாழ்க்கை வந்து ரொம்ப விலையேறப்பட்டதுங்க.
கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிறார், காலங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்குன்னு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழும் போது எப்படி வாழ்ந்துருங்க, லாபம் அடைகிற மாதிரி வாழ்ந்துருங்க. வாழ்ந்தாமா என்ன வாழ்க்கை வாழ்ந்தான், எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. வாழ்ந்தா இப்படி வாழணும்னு பேசணும். சோ நம்ம சாட்சியா வாழ்வது ரொம்ப முக்கியம். இப்ப நானே போனாலும் இந்த ஊர்ல என்ன சொல்லணும், இங்க ஒருத்தர் வாழ்ந்தாரு, கரெக்டா வாழ்ந்தாரு, அவருடைய லைஃப் சரியா இன்வெஸ்ட் பண்ணாரு, வொர்த்தபிள் லைஃப். ஒரு ஆமென் சொல்லுங்க. So Alexander Worm, my dear beloved friend and my beloved brother Alexander, live a worthful life. அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒர்த்தா வாழ்ந்துட்டார். நம்ம அப்படி வாழணுங்க, அதான் பாடம். இப்போ நம்ம நினைக்கிறல, ஐயோ வாழ்ந்தாரு திடீர்னு செத்துட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, நாமும் சாவத்தான் போறோம். ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒர்த்து. ரட்சிக்கப்பட்டாரு, அன்னையிலிருந்து இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டாரு. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது மட்டும் இல்ல, தன்னுடைய செல்வங்கள், தன்னுடைய பணம், தன்னுடைய புகழ் எல்லாமே இயேசுவுக்காகவே அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு செய்தியினுடைய டைட்டில் சொல்றேன் கேட்டுங்க, கிரைஸ்ட் இஸ் மை லைஃப், கிரைஸ்ட் இஸ் மை ஜாய், கிரைஸ்ட் இஸ் மை கிரவுன். கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கை, நான் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்வேன், நான் கிறிஸ்துவில் தான் சந்தோஷம் அடைவேன், கிறிஸ்து தான் எனக்கு கிரீடம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக வாழணும், வாழ்க்கை ஒர்த்து. இப்போ கேட்கறேன்ல, இப்போ நீங்க எது ஒர்த்துங்க, கோல்டு ஒர்த்தா இரும்பு ஒர்த்தா? இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, 10 கிலோ இரும்பு உங்க கையில கொடுக்குறேன், 50 கிராம் கோல்டு உங்க கையில கொடுக்குறேன், எது வேல்யூபிள் சொல்லுங்க? நல்லா புரிஞ்சுங்க. இரும்பு வாழ்க்கை வாழாதீங்க. அப்படியே எல்லாம் தின்னு தெளிச்சு சுயநலமா வாழ்ந்து பெருமையா வாழ்ந்து பாவம் செய்து வாழ்ந்தீங்கன்னா ஒர்த்து. ஏன்னா ஒரு நாள் வருகிறது, அக்கினியானது அதை சோதிக்கும். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அது பலனை அடையும், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அதுக்கு லாஸ். நல்லா புரிஞ்சுங்க. சிலர் தங்களுடைய வாழ்க்கையை வைக்கோல் கண்டு கட்டுகிறார்கள், சிலர் தங்களுடைய வாழ்க்கையை இரும்பு மரம் முதலான பொருட்களை கொண்டு கட்டுகிறார்கள், சிலர் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு கட்டுகிறார்கள். விலை உயர்ந்த பொருள் இருக்குது பாருங்க, அக்கினியே வந்தாலும் அது வேல்யூ அதிகமாகவே ஒழிய ஒருபோதும் வேல்யூ குறையாது. இன்னைக்கு சொல்லுகிறேன், அலெக்சாண்டர் வர்ம் and his beloved daughter Serena live a worthful life. அவங்க என்னப்பா 53 வயசுல பிளைன்ல இயேசுவுக்காக ஊழியம் செய்யும் போது இறந்துட்டாங்களா? லாபம். ஏன்னா they lived their life for Christ. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன் பாருங்க, அவருடைய காரு, அவர் வைத்திருக்கிற அவருடைய அசட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். லேட்டஸ்டா ஒரு போட் ஒன்று வாங்கினார், எனக்கு போட்டோ போடுறாரு. ஏய் ஜாய், see this, I got a boat அப்படின்னா, நீ வந்தேன்னா உன்னை சுத்தி காட்டுற அப்படின்னாரு. பெரிய பெரிய ஆளு, ஆனா அதெல்லாம் பெருசாவே எடுக்க மாட்டார். எல்லாமே யாருக்காக வாழ்ந்தார்? அலெக்சாண்டர் வர்ம் lived not for himself but for Christ. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஆனா என்ன பந்தா பண்றீங்க, என்ன பீத்துறீங்க, என்னென்ன ஆட்டம் ஆடுறீங்க. தயவுசெய்து சொல்றேன், ஆட்டம் மட்டும் ஆடாதீங்க. பெருமை, கசப்பு, வைராக்கியம், பகை, விரோதம் உள்ளத்துல வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை தரமற்றதா மாத்திராத. அன்பு, அரவணைப்பு, விட்டு கொடுத்தல், கொடுப்பது, நேசிப்பது, ஒருவரை ஒருவர் தாங்குவது. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? நானும் ஒண்ணும் கிடையாது, என்ன போய் அவர் நண்பராகிட்டார். நான் இப்போ கனடா போறேன், என் சூட்கேஸ், என் ஒய்ஃப் சூட்கேஸ் அவர் தூக்குறாரு. ஐயோ நான் எடுக்கிறேன். இல்ல நீ எடுக்கக்கூடாது, நீ ஊழியக்காரன், நான் எடுக்கிறேன்றாரு. நான் நினைச்சுக்கிறேன், நீ பெரிய ஊழியக்காரன், நீ இப்படி செய்யப்பா. அப்பதான் தெரிஞ்சது, அவருடைய தாழ்மை தான் அவரை உயர்த்துகிறது, அவருடைய தாழ்மை தான் அவரை மேன்மைப்படுத்துகிறது. ஒரு நாள் அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் இங்க வந்துட்டாங்க. டேனி, அவன் ரொம்ப சூப்பர் பையன், அவனும் பெரிய ஆளு. ஒரு நாள் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அவருக்கு ஃபோன் பண்றேன். நான் இப்போ உங்க கூட பேசுறதுக்கான சூழ்நிலையில் இல்லை, நான் டேனிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், டேனி உனக்கு பண்ணுவார் அப்படின்றார். டேனி அங்கிருந்து பண்றாரு. அவன் சூப்பர பையன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒண்ணுன்னு சொன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு துடிக்குதோ இல்லையோ, வெளிநாட்டில் இருக்கிற இந்த அற்புதமான தேவ பிள்ளைகளுக்கு துடிக்குது. அவ்வளவு தாழ்மை,
வாழ்க்கை முழுவதும் அதான் சொல்றேன், கிரைஸ்ட் இஸ் மை லைஃப். அலெக்சாண்டர் வேம் அண்ட் ஹிஸ் லைஃப் lived for Christ. எப்படி வாழ்ந்தாங்கன்னா கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்தாங்க. அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், எங்க ஜெர்மனியில. அவங்க பையனுக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. அவங்க அப்பா இப்ப 90 வயசு, எல்லாமே கொடுத்துட்டாரு. அப்போ எனக்கு சொல்றாரு, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எனக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, ஆனா எங்க அப்பாவுக்கு நான் ரட்சிப்பை கொடுக்கணும், அதுதான் மெயின். நான் போகும்போதெல்லாம் அவருக்கு ஆண்டவரை பத்தி சொல்றேன், நானும் அவருக்கு போன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அவர் எப்படின்னு சொன்னா ஒரு கடவுளே இல்லைன்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, கடவுளே இல்லை என்கிற மைண்ட் செட்ல வாழ்கிற ஒரு மனிதனுடைய மகனை தேவன் உலகத்துக்கே கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று அறிவிக்கத்தக்க மனிதனாய் மாற்றி இருக்கிறார். எல்லாருக்கும் சொன்னார். என்ன லைஃப் தெரியுமா வாழ்ந்தாரு. இப்ப கூட நான் உட்காந்து நாங்க இருக்கும்போது நான் என் நிலையில் இல்லை. நீங்களாம் பாக்குறீங்க நான் சாதாரணமா இருக்கிறேன்னு. உள்ளுக்குள்ள அப்படியே உருகி கொண்டிருக்கிறேன், உள்ளுக்குள்ள அப்படியே தடதடன்னு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனை இனி எப்பொழுது நான் காண போகிறேன். அப்படியே வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, லைஃபை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க டெத் லாஸ் கிடையாது, இவங்க ஒர்த்லெஸ் லைஃபை வாழல, ஒர்த்ஃபுல் லைஃபை வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்கள் நமக்கு ஒரு பாடம். இன்னைக்கு எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் வாழ்கிற வாழ்க்கையை ஒர்த்தா வாழுங்க, தயவு செய்து வாழுங்க. இப்போ ஆண்டவர் கேட்பார் நம்மளை. அவர் வரும்போது முன்னாடி எவ்வளோ பெரிய ஆள், எப்படி சிம்பிளா வாழ்ந்தான், எப்படி அன்பா வாழ்ந்தான், பெருமை இல்லாம வாழ்ந்தான், கசப்பு இல்லாம வாழ்ந்தான். இவங்கெல்லாம் நமக்கு ஒரு சாட்சிகள். இதை பார்த்துட்டும் நம்ம பெருமையாகவும் கசப்பாகவும் உலக பிரகாரமாகவே சிந்தையை வைத்துக்கொண்டு பாவத்தில் வாழ்வோமானால், இங்கே இந்த மனிதனை அனுப்பி நமக்கு முன்பாக வாழ வைத்த தேவன் நம்மை கணக்கு கேட்பார். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம கூட வாழற லைஃப்ல தெரியுமா, ஆண்டவரே நான் எவ்வளவு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஐ வில் லிவ் மை லைஃப் ஃபார் யூ. வந்தா ஆடாத, வரலனா வாடாத. நல்லா புரிஞ்சுங்க. என்ன வந்தாலும் அப்பாக்காக வாழணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன வந்தாலும் அப்பாக்காக வாழணும். பேரு பெருமை, என்ன பெருமை தெரியுமா சில பேருக்கெல்லாம், என்ன கசப்பு, என்ன வைராக்கியம். எத்தனை வாட்டி போதிச்சாலும் கூட அந்த இருதயத்திலிருந்து அந்த பாவம் நீங்கவே மாட்டேங்குது. தேவனுடைய பிள்ளைகளே, வாழுகின்ற வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் வாழுங்கள். ஒர்த் வாழ்க்கை வாழுங்க, ஒர்த்லெஸ் வாழ்க்கையை வாழாதீங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய டெஸ்டிமனி தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்ட் இஸ் மை லைஃப். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு வந்தால் லாபமே ஒழிய நஷ்டமாகாது. ஹல்லேலூயா. சில பேருக்கு ஒண்ணு இல்லை, ஏதாவது சின்னதா கிடைச்சிட்டா போதும், ஒரு புது சட்டை போட்டா போதும், என்ன ஆட்டம் ஆடுறா தெரியுமா. உனக்கு எப்படி ஆண்டவர் எல்லாமே கொடுப்பாரு. ஒரு தாழ்மை கிடையாது, ஒரு அன்பு கிடையாது, வெறுப்பும் கோபமும் கசப்பும் வைராக்கியமும் பகையும் உள்ள வைத்துக் கொண்டு நல்ல வெளியில ஆக்ட் பண்றோம். யூ ஆர் லிவிங் a worthless life. நீ உன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் மேலனா கஷ்டம் கசப்பு வைராக்கியம் தான் தூக்கி போட்டுரு. ஏன்னா அது உன்னுடைய வேல்யூவை கெடுத்துரும், உன் லைஃபை கெடுத்துரும். பாவம் இருந்தா தூக்கி போடுங்க, அசுத்தமான எண்ணங்கள் இருந்தா தூக்கி போடுங்க, உங்களுடைய வேல்யூவை கெடுத்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப வாழும்போது மனசுல ஒண்ணு இருக்க கூடாது, ஐ அம் கோயிங் டு லிவ் ஃபார் கிரைஸ்ட். என் லைஃப் யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. அலெக்சாண்டர் வேம் எப்படி வாழ்ந்தாரு? இப்போ ஒண்ணும் இல்லை, அவரும் ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அவ்வளோ துடிக்குது, மனசு கஷ்டமா இருக்குது. நான் எப்படி நினைக்கிறேன்னா, அவங்க ஒய்ஃபையும் பிள்ளைங்க மற்ற பிள்ளைங்களை நினைக்கிறேன், கிறிஸ்டியானாவை நினைக்கிறேன், ஜேம்ஸை நினைக்கிறேன், சிஸ்டர் கேண்டஸை நினைக்கிறேன். அவங்கள நினைச்சு ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, அவர்களை ஆறுதல் படுத்தும். ஆனால் அவங்க எனக்கு ஆறுதல் அனுப்புறாங்க. பாஸ்டர் ஜாய், தேங்க்யூ பாஸ்டர் ஜாய், நான் உங்களுக்கு அனுப்புனேன், என்னால் தாங்க முடியல இந்த இழப்பு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தில் எனக்கு தேங்க்யூ பாஸ்டர் ஜாய் அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அவருக்காக நாங்கள் ஒரு ஆறுதல் ஜெபக்கூட்ட வச்சு தேங்க்யூ பாஸ்டர் ஜாய்னு அனுப்புகிறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கெல்லாம் புரியுதுங்க, இந்த உலகத்தில் வாழுற வாழ்க்கையை வாழுகிற எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியாது, ஆனால் வேல்யூபிளாக வாழ்ந்துட்டு போ. சும்மா பகை விரோதம் கசப்பு வைராக்கியம் இச்சை அசுத்தமான எண்ணம் இன்னுமே சில பேர் திருந்த மாட்டேன்றாங்க. இன்னும் தேங்காய் உரிச்சு காட்டினா கூட எத்தனை தேங்காய் உரிச்சாலும் நீ திருந்த மாட்ட போலகுது. தயவு செய்து மாறுங்க தேவனுடைய பிள்ளைகளை.
You are a Christian. You are washed by the blood of the Lamb. நீ கிறிஸ்தவன், நீ இயேசுவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன். உனக்கு பெருமை தகுதியாய் இராது. அது உன் வேலையை கெடுத்துரும். எப்ப பாரு போராமப்படுறது. ஐயோ ஐயோ பொறாமை. இந்த பார், பொறாமப்பட்டனா அதை திருப்பி படி. நீயே வீட்டில் போய் எழுதி படி. பொறாமப்படாத. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாம் வாழட்டும். கசப்பை வைக்காத, வைராக்கியத்தை வைக்காத, பகையை வைக்காத, ஊர் ஃபுல்லா மத்தவங்களை பத்தி தூத்தாத. உன் வேலையை நீயே கெடுத்துக் கொள்ளுகிறாய். Live a life for Christ. பக்கத்துல பார்த்து சொல்லு, வாழ்த்து ஆண்டவருக்காக வாழ். சாவும் போது உன் சாவு லாபமா முடியும். நீ உனக்காக வாழற, உனக்காக. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பெரிய பணக்காரர் இருந்தானா, அவன் நிலவெல்லாம் விளைஞ்சுதான். அவன் நைட்டெல்லாம் கனவு காண்றான், தூக்கமே வரலையா. என்னடா இப்படி விளைஞ்சிருச்சு, அமோகமான விளைச்சல், நான் என்ன பண்ணுவேன்? நான் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நினைக்கல. அவன் பிளான் பண்றான், நான் என் களஞ்சங்களை இடிச்சு பெருசா கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன், பிறகு ஜாலியா இருப்பேன். ஆண்டு சொன்னார், இன்னைக்கு நைட்டு நீ காலி ஆயிடுவேன். இன்னைக்கு சொல்றேன் கத்துங்க, உங்களுக்காக வாழ்ந்தால், உலகத்துக்காக வாழ்ந்தால், உன்னுடைய ஆசை இச்சைகளுக்காக வாழ்ந்தால் உன்னுடைய லைஃப் நஷ்டம். You are living a worthless life. If you live for Christ, like Alexander Bam and Serena, எங்க போய் செத்தாங்க? அவங்க வந்து ஒகேஷன் போய் செத்தாங்க. புது பிளைட் வாங்கிட்டோம், நம்மளாம் தானே போனோம், புது பிளைட் வாங்கிட்டோம், வாடா நம்ம கொடைக்கானலுக்கு போய் சுத்தி பார்க்கலான்னு போயிருப்போம். நீ கொடைக்கானலுக்கு போய் சுத்தி பார்த்து ஒரு வேளை இறப்பாயானால் அது பெருசா பேசுறதுக்கான ஒன்றும் கிடையாது. இதே ஊழியத்துக்காக போய் ஒருத்தர் செத்தாருன்னா அது நஷ்டம் கிடையாதுங்க, லாபங்க. அலெக்சாண்டர் பர்ம் எங்க தன்னுடைய ஜீவனை விட்டாரு? தன் ஃபேமிலியோட வெக்கேஷன் போய் சாகல. அப்படி செத்து இருந்தா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுறதுக்கான ஒன்றும் கிடையாது. அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய திருச்சபையை நேசித்தார். லாஸ்ட் அவர் அனுப்புற மெசேஜ் என்ன தெரியுமா? பாஸ்டர் ஜாய், ப்ளீஸ் கன்வே மை கிரீட்டிங்ஸ் டு FGCC சர்ச். FGCCல இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளும் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு பரலோகம் போயிருக்காரு. இப்ப நம்ம மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நம்மளாம் செத்து போனவே இந்த ஜனங்க என்ன பண்ணுதுன்னு. வெறும் பூவை தான் வைக்கிறத ஒழி வாழ்க்கை மாற மாட்டேன், தகுதி இல்லாத வாழ்க்கை வாழ்துன்னு நினைப்பாரு. நல்லா புரிஞ்சு, சிலது பூவை கூட வைக்கல, அது வேற விஷயம். சில பேர் வைக்க இருக்கிறீங்க, நல்லது தான் வைங்க. ஆனா அவர் எப்ப சந்தோஷப்படுவார் தெரியுமா? நீ பூ வைக்கும் போது இல்லைங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் போது. அவங்க மட்டும் இல்ல, நமக்கு முன்னால போயிருக்கிற பரிசுத்தவான்கள் அதான் பார்க்கறாங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க. சூழ்ந்து என்ன பண்றாங்களா? நம்ம எப்படிடா உலகத்துல வாழறோம், ஒருத்தா தான் வாழறோமா, ஒருத்தலசா வாழ்றோமான்னு பார்த்து நிற்கிறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு நிறைய ஆயுசு நாட்களை கொடுத்துருக்கிறாரு. நீ ரொம்ப நாள் வாழ போற. நீ வாழுற காலத்தை ஒர்த்தா வாழ்ந்துரு, வேல்யூவா வாழ்ந்துரு. இப்பவே விட்டுரு எல்லாம் பகை, விரோதம், கசப்பு, வைராக்கியம் என்னென்ன உள்ள இருக்கு தெரியுமா? பொய்யும் புரட்டும் திருட்டும் உள்ள வச்சு ஒரு கவிஞன் பாடுறான் பாரு, அவன் பொய்யும் புரட்டும் திருட்டும் சேர்ந்து போர்வையில் மறைத்தான் என்ன மாதிரி கோட்டு போட்டு மறைச்சிடறான், சட்டை போட்டு மறைச்சிடறான். ஆளு மேல நல்லா இருக்கிறான், உள்ள கெட்டு போயிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, கிறிஸ்து எனக்கு ஜீவன். I will live for Christ. கிறிஸ்துவுக்காகவே வாழ்வேன். ஹalleluya. இன்னைக்கு அலெக்சாண்டர் பேம் அவர்களுடைய நினைவு நாள்ல நானும் அவரை மாதிரி கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். யாரை கெடுக்கலாம், யாரை மோசம் பண்ணலாம், யாரை பத்தி புறங்கூறலாம், யாரை பத்தி பின்னால குழி பறிக்கலாம் நினைச்ச உனக்கு முன்னால குழி பறிப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒர்த் லைஃப் வாழும்போது நல்லா புரிஞ்சுங்க, எப்போ சாவு வரும், யாருக்கு வரும், எப்படி வரும்னு தெரியாதுங்க. ஆனா எப்போ வந்தாலும் லாபமா முடியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போ சாவு வரும். சாவுனாலே சில பேர் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. நீ சொன்னாலும் வரும், சொல்லனாலும் வரும். கொழுப்பு இருந்தாலும் வரும், கொழுப்பு இல்லைனாலும் வரும். பிரஷர் இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும். சர்க்கரை இருந்தாலும் வரும், இல்லைனாலும் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ வரத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்றத கரெக்டா பண்ணிட்டு. பக்கத்தில் நிறைய பேர் பணத்தை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க, ஓ நான் வந்து பெனிஃபிட் ஃபண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன், அவன் ஓடிடுவான் எடுத்துக்கின்னு. சில பேர் நான் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன், நான் இதெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டேன், என்கிட்ட எத்தனை சவர தெரியுமா இருக்குது, இன்னைக்கு போயிட்டேன்னா எல்லாமே வராது பின்னாடி. மைண்ட் செட்டு நான் இருக்கும், எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பட் ஐ வில் யூஸ் இட்
for his glory. அவருடைய மகிமைக்காக அவைகளை என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். அதுதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன்னா முதல் டைட்டில் என்னது? Christ is my life. I will live for Christ. ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். எங்கேயாவது ஒரு வில்லேஜில் போயிட்டு இதெல்லாம் யாருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு வில்லேஜில் போயிட்டு ஆண்டவருக்காகவே ஊழியம் செய்து சாகணும். அதுதான் நினைப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கேயாவது போயிட்டு நம்ம முடிச்சுட்டு அவ்வளோதான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு கிடையாது. we have to do something for Jesus. காலம் மிக குறைவு, நாட்கள் மிகவும் குறைவு. கர்த்தர் நமக்கு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், well done my faithful servant. உண்மை உள்ள ஊழியக்காரனே, நல்லது. உண்மை உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், அதிகத்தில் உன்னை அதிகாரியா வைப்பேன். நல்லா புரிஞ்சுங்க. இங்க எல்லாரும் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்குள்ள இருதயத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, செக் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாம்சத்தின் கிரியை இருந்தது, உன் வேல்யூ குறையும். இப்பதான் நிறைய பேருக்கு புரியுது பாஸ்டர். இப்பதான் எனக்கு எங்கேயோ புரியுது பாஸ்டர். அதனால போகும்போது என்ன பண்ணு, அலெக்சாண்டர் வேம் அவர்களை நினைவு கூறுங்க. அவருடைய மரண நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க, அவரை மாதிரி நான் இயேசுவுக்காக வாழ்வேன். எத்தனை பேருக்கு பணம் வேணும்? எத்தனை பேருக்கு புகழ் வேணும்? பணம் வேணும் தான், வேணான்னு சொல்லல, வேணும் தான், தேவைக்காக வேணுமே ஒழிய அதை சேர்த்து வச்சுட்டு அது மேல நான் படுத்துக்கிறேன் நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறதுக்காக தேவையில்லை. ஏன்னா சேர்த்து வச்சவங்க இப்ப ஆண்டவருக்காக செலவு பண்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்காகவே செயல்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையை இன்வெஸ்ட் பண்றாங்க. அலெக்சாண்டர் வேம், சிஸ்டர் செரீனா, they invest their life for gospel, they invest their life for Christ. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ முதல்ல Christ is my life. ரெண்டாவது பாத்தீங்கன்னா Christ is my joy. நைட்ல தூங்கும் போது எதை நினைச்சு நீ சந்தோஷப்படுற? கேளுங்க. கிறிஸ்துவ ஆண்டவருடைய பிள்ளைகளை உங்களை தான் நான் கேட்கிறேன், எதை நினைச்சு சந்தோஷப்படுற? நிறைய பேர் அடிக்கடி கூகுள் பேல செக் பண்றாங்க, எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சில பேர் கற்பனை பண்றாங்க, நான் இத்தனை சவரம் சேர்த்து வச்சுட்டேன், நல்லது, அது தப்பு கிடையாது. ஆனா உன்னுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தின் மீதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதோ இருக்கக்கூடாது. பொருட்கள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், சந்தோஷம் அதில் வரக்கூடாது. அதை கொடுத்தவருக்குள்ளே சந்தோஷப்படு. Christ is my joy. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவே என்னுடைய சந்தோஷம். நிறைய வசனங்க, நான் வசனத்தை பார்க்காம சொல்லிட்டு இருக்கேன். தாவீதுனுடைய சந்தோஷம் எதுல இருந்தது தெரியுமா? அவனுக்கு அரண்மனை இருந்தது, எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஜாலியா இருந்தாலும் விழுந்து போயிடுறான் சில நேரத்தில். சாலமோன் பாருங்க, எல்லாம் அவங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு கடவுளை வாக்கு பண்ண கொடுத்தாரு. எப்படியாப்பட்ட ஞானி, அவனையே வழுவி போக பண்ணிட்டாங்க சில பேர். நீங்கள்லாம் ஏமாத்துறோம். பிசாசு நம்மளை அழகா காலை தட்டி விட்டு இடற பண்ண பார்ப்பான். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, அதனால தான் சூப்பரா லாஸ்ட்ல ரட்சிக்கப்பட்டவர் எழுதிட்டு போயிட்டாரு. நான் இதை வாங்கினேன், குளங்களை வெட்டினேன், எனக்கு நிறைய பொண்டாட்டிங்க இருந்தாங்க, நிறைய அரண்மனை கட்டினேன், எனக்கு நிறைய ஃபேம் இருந்தது, உன்னதமான பொருள்லாம் சேர்த்தேன், என்ன மாதிரி உலகத்தில் வாழ்ந்தவன் எவனும் கிடையாது. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளையை கைக்கொள், இதெல்லாம் மாயை மாயை மாயை. நீ மாயையிலே மயங்கி இருக்கிற. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மாயையிலே மயங்கி விடாது, பணத்தில் மயங்கி விடாது, பொருளில் மயங்காத, உலகத்துல மயக்கம் வராது. இங்கிருந்து போகும்போது ஒரு தீர்மானத்தோடு போங்க. I will live my life for worthful life. ஒரு ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை எப்படி வாழ்வேன்? வேல்யூவா வாழ்ந்துட்டு போயிடுவேன். So Christ is my joy. சொல்லுங்க, Christ is my joy. Hallelujah. ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, திராட்சை செடியிலே கொடி இணைக்கப்பட்டிருக்கிறது போல வேண்டிய பலன் எல்லாம் எங்கிருந்து வருது? மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து வருது, மெயின் மரத்துல இருந்து வருது. அப்போ நம்ம கிறிஸ்துவில இணைக்கப்பட்ட வாழ்க்கை பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க செல்வந்தனா இருப்பது தப்பு கிடையாது, நல்ல படிக்கிறது தப்பு கிடையாது, இந்த உலகத்தில் நல்லா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, உங்க மைண்ட் செட், யூ மஸ்ட் லிவ் ஃபார் கிரைஸ்ட். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியம். கிரைஸ்ட் இஸ் மை ஜாய். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து
என்னுடைய மகிழ்ச்சியா இருப்பாரானால், கிறிஸ்துவே எனக்கு மகிழ்ச்சியின் காரணமாக இருப்பாரானால், என்னுடைய முடிவு லாபமாய் முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா சொல்றார் பாருங்க. சங்கீதம் 43:4 எப்படி சொல்றார் பாருங்க. சங்கீதம் 43:4 அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. எப்படி மகிழ்ச்சி? எனக்கு பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு எதுக்கு ரொம்ப ஆனந்த மகிழ்ச்சி? நீங்க எதுல ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறீங்க? புது போன் வாங்கிட்டா அப்படியே வாயெல்லாம் பல்லா இருக்குது. ஏதாவது கொஞ்சம் கையில பணம் வந்துட்டா அப்படியே தலை கிருன்னு சுத்துது. சில பேர் கண்ணே தெரிய மாட்டேங்குது. உலக பொருள் மேல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம், உலக காரியங்கள் மீது ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா தாவீது பாருங்க எவ்வளவு பெரிய ஆள், அவன் எப்படி கன்ஃபஸ் பண்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க, உமது வெளிச்ச எனக்கு ஆனந்த களிப்பா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இன்னையில இருந்து ஜெப வாழ்க்கையை விட்டுறாதீங்க. உனக்கு ஆனந்த களிப்பை கொடுக்கிறவர் கர்த்தரா இருக்கட்டும், அவருடைய பீடத்தண்டைக்கு இருக்கட்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நைட்ல போன் பண்ணுவாரு, ராத்திரில போன் பண்ணுவாரு, ஜெபம் பண்ணுவோம் 2 பேரும். வேற ஏதோ என்ன பண்ணலாம், என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் எங்கேயாவது. அவருக்கு இருக்கிற அந்த அவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்குக்கு அவருக்கு ஹோட்டல்லாம் ஃப்ரீ. தெரியுமா உங்களுக்கு? இங்கே ஹில்டன் ஹோட்டல் வந்தாருன்னா அந்த ஹோட்டல் அவர் ஒரு கார்டு காமிப்பாரு, எங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அதனால நாங்க ரொம்ப பெரிய விஐபி மாதிரி போவோம். ஆனா பாருங்க, அவர் ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் தங்கி இருக்கலாம், ஒரு பெரிய அக்கேஷன் போயிருக்கலாம், ஒரு வெக்கேஷன் போயிருக்கலாம், ஒரு பெரிய ரெசார்ட் போயிருக்கலாம். அப்படிலாம் போலங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இயேசுனுடைய அன்பை காண்பிக்கும்படி அவரும் அவருடைய மகளும் உத்வேகத்தோடு என்ன பண்றாங்க, போறாங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, மரணம் எப்போ வேணா வரும், எப்படி வேணா வரும். ஆனா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், சாலமோன் சொல்லுகிறான், நீதிமான் மரிப்பது போல பாவியம் மரிக்கிறான். மரணம் எப்போ வேணா வரும், யாருக்கு வேணா வரும். ஆனா வாழற காலங்கள்ல ஒர்த்தா வாழ்ந்துட்டேன்னா உன் மரணம் லாபம், இல்லைன்னா நஷ்டம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். ஆமென் சொல்லுங்க. சோ முதல்ல எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற, ஆனந்த களிப்பா இருக்கிற தேவனுடைய பீடத்தண்டைக்கு நான் என்ன பண்ணுவேன், போவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நிறைய பேர் பாவ இன்பங்கள்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, பாவம் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. யாருக்கிட்ட பேசணும்னா வாய் வழியே பேசுவாங்க. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. உலக பிரகாரம் பேசணும், புறங்கூறணும், மற்றவங்களை குறை சொல்லணும், வாய் அப்படியே பேசுவாங்க. அதுல இன்பம் கொள்ளுகிறார்கள், அதிலே சந்தோஷமடைகிறார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துல ஒர்த்லெஸ் லைஃப் என்ன தெரியுமா? வேஸ்டா உன் வார்த்தையை பேசுவது, வேஸ்டா உன்னுடைய மைண்ட பிரெயினை பயன்படுத்துவது. கனவெல்லாம் யாரா இருக்கணும்? பாட்டு மட்டும் பாடுறோம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம். பாடுறவங்க எல்லாம் போய் பாட்டு பாடுறோம். அவருக்கா துடிக்குது, வேற யாருக்கும் துடிக்குது, அது வேற எதுக்கோ துடிக்குது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையும் உலக பிரகாரமான கனவும் உலக பிரகாரமான சிந்தையும் உன் வாழ்க்கையை தரமற்றதாய் மாற்றும். கிறிஸ்துவுக்காய் வாழ்கிற வாழ்க்கை தரமான வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப பரலோகத்துல என்ன வரவேற்பு இருக்கு தெரியுமா? ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு? நிறைய பேர் இந்த உலகத்துல, அலெக்சாண்டர் வேமோ அவருடைய மகளும் சாகிற நேரத்துல ஏகப்பட்ட பேர் சாகுறாங்க, செத்து இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் பரலோகத்துல வரவேற்பு இருக்காது. இவங்க 2 பேர் போகும்போது பரலோகத்துல பெரிய வரவேற்பு இருக்கும். வீணை நாதம் முழங்கிடும் வேலை வரவேற்பு அளிக்கப்படும். ஹல்லேலூயா. வொர்த்ஃபுல் லைஃப் வாழ்ந்திருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சோ முதல்ல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கிறிஸ்துக்காக வாழ்ந்துட்டாங்க. 2, அவங்களுக்கு சந்தோஷம் யாரு? கிறிஸ்து. சோ கிரைஸ்ட் இஸ் தேர் லைஃப், கிரைஸ்ட் இஸ் தேர் ஜாய். 3வது பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட் இஸ் தை கிரவுன். கிறிஸ்து தான் உங்களுக்கு பெரிய கிரீடம். கிரீடம்னா புகழ், வேற எதுவுமே கிடையாது. நான் ஒரு பெரிய கார் வாங்கிட்டேன், அதை ஊரு புறப்பா இதுல போடுறது, போட்டோ எடுத்து கார் வாங்கிட்டேன். புகழை எதுல தேடுற? கார்ல தேடுறேன். சில பேர் தீனில தேடுறீங்க. நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு போனோம், இதை சாப்பிட்டோம். நல்லா போக்கஸ் பண்ணி இன்ஸ்டால போடு, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வை. நாளைக்கு எவனா ஒருத்தன் பெருசா வைப்பான் உனக்கு.
புகழை எங்க தேடுறோம்? நிறைய பேர் பக்கத்துல பார்த்து கேளுங்க, புகழை எதுல தேடுற? செல்ஃபில தேடுறியா நீ? நிறைய பேர் போட்டோ எடுத்து போடுறது. எனக்கு லைக் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகம் உங்களை புகழ வேண்டுமானால் நீங்க ஏசப்பா பிள்ளைன்றது புகழணும். இன்னைக்கு கென்னத் ரொம்ப அருமையா சொன்னார். அவருடைய வாழ்க்கையை நல்லா போட்டு சொன்னாரு. அவர் என்னென்ன பண்ணாரு நல்லா புரிஞ்சுங்க. சாவர வரைக்கும் ஆண்டுக்காக வாழ்ந்து செத்துட்டாங்க. அப்போ இந்த மரணத்தை நினைச்சு ஒருவேளை நமக்குள்ள மனசு கஷ்டப்பட்டு ஐயோ போயிட்டாரு, நம்மளை விட்டு போயிட்டாருன்னு நினைச்சாலும் கவலைப்படாதீங்க, ஒரு நாள் நம்ம அவரை போய் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை நஷ்டமா இருந்திருக்காதுங்க. அவர் சொல்லுவாரு, நான் முன்ன போனேன், நீங்கெல்லாம் பின்னாடி வந்தீங்க, பட் ஆனால் நான் லாபமா வாழ்ந்துட்டு வந்தேன். ஒர்த் இல்லாத வாழ்க்கை நான் என்ன பண்ணல, வாழலை, ஒர்த்ஃபுல் லைஃபாக வாழ்ந்தேன். அதனால இந்த காலங்களில் இந்த மாதிரி பரிசுத்தவான்களை தேவன் நமக்கு அனுப்பி அவங்கள நமக்கு நண்பர்கள் ஆக்கி அவங்க நம்ம கூட பழக வச்சு அவங்கள ஒரு சாட்சியா நமக்கு முன்னால நிறுத்தி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்ல இன்னைக்கு இவரும் போய் சேர்ந்துட்டார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? அப்பா, முதல் ஆள் யார் தெரியுமா? அதுல யாருங்க? ஸ்தேவான் ரத்த சாட்சி ஆண்டவருக்காக மரித்தார். அன்னையிலிருந்து கவுண்ட் ஆகினே இருக்குதுங்க. அப்புறம் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்றாரு, என்னவே முடியாதுங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் சாட்சியா வாழ்ந்துட்டாங்க. இப்ப அந்த சாட்சியில நம்மள தெரிஞ்ச, நமக்கு அறிமுகமான, நம்மோடு நன்றாய் பழகின ஒரு தேவ மனிதன் போய் சேர்ந்திருக்கிறார். இங்க இருக்கும்போது சொல்றாரு, ஒரு பெரிய ஊழியக்கார சந்திச்சு ஹோட்டல்ல இருந்து பேசுறாரு. I have a friend in India, his name is Joy. He is doing a very great ministry. ஊன்னு பேசினவரு மேல போய் என்ன சொல்லிட்டு இருப்பாரு? கண்டிப்பா என்னை பத்தி சொல்லுவார். பவுல் கிட்ட சொல்லுவாரு, உங்களுடைய வார்த்தை வச்சு ஒருத்தவங்களும் அங்க கலக்கினுக்கிறாங்க, பேசுறான் பயங்கரமா. ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், எல்லார்கிட்டையும் சொல்லுவார், அறிமுகப்படுத்துவார். எப்படி இருக்கும் பாருங்க. உடனே ஐயோ அப்படியே அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கானா, அவனை உசரா நான் வாழ சொல்லுங்க. ஏன்னா இந்த உலகத்துல நிறைய இடரல்கள் இருக்குது, இடறி விழுந்துடக்கூடாது. ஓட்டத்தை எப்படி ஓடணும் சொல்லுங்க? ஓட்டத்தை ஜெயமுடன். பாட்டு மட்டும் சாவல பாட்டு அதோட விட்டுருது. நல்லா புரிஞ்சுக்க, ஓடுற வாழ்க்கையில சரியா ஓடு, ஜெயமா முடிக்கணும். இன்னைக்கு வாய் கீழே பேசிட்டு நாளைக்கு போய் உலகத்தான வாழக்கூடாது, ஒர்த்லெஸ் லைஃப் வாழக்கூடாது. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தை உணர்த்துகிறது, நமக்கு ஒரு பாடமா அமைகிறது. தயவு செய்து பாவத்தில் வாழாதீங்க, தயவு செய்து அசுத்தமான வாழ்க்கையை வாழாதீங்க. ஏன்னா மரணம், அலெக்சாண்டர் வேம் தேவனுடைய பிள்ளை ஊழியத்துக்கு போகும்போதே அவருக்கு வந்ததுன்னா, நீ எவ்வளவு பாவம் பண்ணிருக்கிற, நீ உன்னை விட்டு வச்சிருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனா நம்மள கிருபையாண்டவர் இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா வாழ்க்கையை மாத்திக்க. இன்னைக்கு கூட பாருங்க, எவனை பத்தி பேசிட்டு அவ்வளவு மகிழ்ச்சி உட்காந்துக்கிறேன், உட்காந்து அப்படி பேசிக்கினே இருக்கிற, திடீர்னு சொல்றாங்க உங்க அண்ணன் மயக்கடிச்சு ஓட்டாருன்னு. நான் நினைச்சேன் மகிமைக்கு போயிட்டு வரோ என்னவோ, ஐயோயோன்னு போய் பார்த்தா அவர் இங்கதான் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மரணம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது, பயத்தை கொண்டு வருகிறது, கலக்கத்தை கொண்டு வருகிறது. முடிஞ்சிட்ட பிறகு என்ன நினைக்கிறோம்? அவள் தான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். முடிக்கலங்க, அங்க கணக்கு கொடுத்தாகணும். கிறிஸ்தவனுக்கு மரணம் ஒரு பயப்படுத்துகிற ஒன்று இல்லைங்க. கிறிஸ்தவனுக்கு மரணம் கலங்க பண்ணுகிற ஒன்று அல்ல. நல்லாவே தெரியும் பவுல். அதனால தான் 2 கொரிந்தியர் 5 எழுதுகிறார், நாங்கள் மரணம் வரும் என்று நிச்சயித்திருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயம் இருக்குதா? சில பேருக்கு தெரியவே தெரியாது, மரணம் வராதுன்னு நினைச்சிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க வரும். டாக்டர் உன்னை செக் பண்ணி கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கிறதுனால வரும், உனக்கு கொலஸ்ட்ராவே இல்லை, நீ ஆரோக்கியமா இருக்கிறதுனால வரும். நான் வருமா வராது என்ன அப்படி பாக்குறீங்களே? எப்ப பாரு பாஸ்ட் ஆரம்பிச்சிடாரு நினைக்காதீங்க. சத்தியத்தை சத்தியமா சொன்னாதான் நான் வேலை கரெக்டா செய்யறாள். இதெல்லாம் நம்ம முன்னாடி எச்சரிக்கை பண்ணணும். பக்கத்துல பாச இன்சூர் பண்ணிடுவோம் லைஃபை. இயேசுதான் முக்கியம், அவர் தான் ரட்சகர். அவர் உன் இருதயத்தில் நிறைவா இருக்கணும், அவரை பத்தியே கற்பனை இருக்கணும், அவருக்காக வாழணும், பாவத்தை அறிக்கையிடணும், அருவருப்பான வாழ்க்கையை விட்டு ஓயணும். ராமன் சொல்லுங்க, கிரைஸ்ட் இஸ் மை ஜாய். ஹல்லேலூயா. இப்ப கூட மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் சொல்லுங்க? கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன். என்னை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணு இல்லை. என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் கிறிஸ்து, என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நான் எங்க இன்னைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது. நான் யாருன்னா பாப்பேன் ரோட்ல குடிச்சிட்டு அப்படியே உருண்டு பிறண்டு நாசமா இருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஆண்டுட்டப்பா நீர் மாத்திரம் என் வாழ்க்கையில வரலன்னா இவங்கள விட மோசமா இருந்திருப்பேன்னு நினைப்பேன்.
அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிற அற்புதமான தேவன். அதே மாதிரி நல்ல வேளை அலெக்சாண்டர் வேம் அவர் ஜெர்மனியில பிறந்து கனடால ரட்சிக்கப்படாம கேட்ட சுவிசேஷத்தை மறுதலித்துட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் நிறைய பணம் சம்பாதித்து புகழ் சம்பாதித்து இதுவரைக்கும் வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. நல்ல வேளை ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவருக்காக வாழ்ந்தார், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார், இதுவரைக்கும் செய்தார். ஊழியத்தில் இருக்கும் போதே பரலோகத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். நமக்கு இது சாட்சி. புராமன் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும். ஓட்டத்தை எப்படி ஓடணும்? ஜெயமா ஓடணும். அப்புறம் எப்படி ஓடணும்? பொறுமையாய் ஓடணும். ஹல்லேலூயா. மெயினா என்ன பண்ணணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஓட்டத்தை வெற்றிகரமா முடிக்கணும். நான் நினைச்சேன் 2025 முடிச்சிடும் போலுக்குதுன்னு. இல்ல இல்ல, இன்னும் ஓட வேண்டியது இருக்குது அப்படின்னு இருக்கார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா அற்புதமான தேவன் எப்படி போதிக்கிறார், எப்படி கத்து கொடுக்கிறாரு. இதாண்டா உலகம், இதுதான் நீ பெருசா நினைக்கிற விஷயம்லாம் உனக்கு நான் தாண்டான்னு கத்து கொடுக்கிறாருன்னா அவரை மாதிரி ஒரு தேவன் இல்லவே இல்லைங்க. நீ இன்னைக்கு நிறைய பேரை பார்த்து போராடப்படுற. ஐயோப்பா, அந்த மினிஸ்டர் எப்படி இருக்கிறார் பாரு, அவர் காரிலேயே போறாரு, ஐயோ இவர் முதலமைச்சர், இவர். நல்லா புரிஞ்சுங்க. ஒர்த்லெஸ் லைஃப். அதெல்லாம் இந்திய பிரதமராக இருந்து இயேசுவை அறியாமல் வாழ்ந்தால் அது ஒர்த்லெஸ் லைஃப். தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து இயேசுவை அறியாமல் ரட்சிக்கப்படாமல் வாழ்ந்தால் ஒர்த்லெஸ் லைஃப். எல்லாம் பெற்றாச்சு, பதவியை பெற்றாச்சு, கார் வாங்கியாச்சு, ஏரோப்ளேனை வாங்கியாச்சு, பணத்தை நிறைய சேர்த்தாச்சு. உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் பண்ணிட்டியா, ஆனா ஆத்மாவை மட்டும் நஷ்டப்படுத்திடாத. வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. மனசுல இருந்து பேசுறேன், இருதயத்துல இருந்து பேசுறேன். உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆத்மாவை பார்த்தீங்கன்னா நீ பாக்கியவான். நீ ஐஸ்வர்யவான மாதிரி வாழ்ந்து நரகத்துக்கு போக போறியா? லாசர் மாதிரியும் வாழ்ந்தாலும் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அதே நேரத்தில் நீ ஐஸ்வர்யவான வாழக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஐஸ்வர்யம் வந்தா நல்லது, வச்சுக்கோ. என்ன அழகா பவுல் எழுதுறார், உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகினால் இருதயத்தை மட்டும் அது மேல வச்சிடாத, இருதயத்தை இயேசு மேல வை. என்ன ஆமேனும் வரமாட்டேங்குது, ஒன்னும் வரமாட்டேங்குது, என்ன இப்படி இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பணம் வந்தா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணம் வந்தா, நல்ல ஆரோக்கியம் கிடைச்சா, ஏதோ ஒண்ணு உனக்கு ரொம்ப பெருசா கிடைச்சா, இந்த உலகத்துல பொண்ணு கிடைச்சா, மாப்பிள்ளை கிடைச்சா, இருதயத்தை அவர் மேல வச்சிடாத. இருதயத்தை யாரு மேல வை? இந்த உலகத்து மேல வைக்காத, இயேசு மேல வை. ஏனென்றால் அவரே நம்முடைய இதய தெய்வம். FGCCல இருக்கிறவங்க இருதயம் எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லணும், அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இங்க வச்சிருக்கிறேன், எல்லாம் என் பேங்க்ல வச்சிருக்கிறேன், லாக்கர்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லாத. எல்லாம் இருக்கட்டங்க, நான் ஒரு பரதேசி. ஏன்னா எதுவுமே என் இருதயத்தில் இல்லை. என் இருதயத்தில் யார் இருக்கிறாரு? இயேசு இருக்கிறார். எனக்கு கிரீடம் யாரு? இயேசு. எனக்கு வாழ்க்கை யாரு? இயேசு. எனக்கு மகிழ்ச்சி யாரு? இயேசு. உரலையே சொல்லுவோமா? தயவு செய்து இயேசுப்பா பிள்ளையா வாழுங்க. உங்க எல்லாருக்கும் வாலிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், உலகம் அப்படியே மயக்கும், சிற்றின்பங்கள் அப்படியே இழுக்கும், உங்களை அப்படியே இந்த உலகத்தை பெருசா காட்டும். நல்லா புரிஞ்சுக்கோ. வண்டியில போன 3 பேர் இன்னைக்கு செத்துட்டாங்க. காலையில ஒருத்த செத்தான்னு சொன்னல, இன்னைக்கு 3 பேர் ஸ்பாட் அவுட். எல்லாம் வாலிய பிள்ளைங்க. மரணம் வரல, நமக்கு கிருபை. அதனால ரொம்ப என்ன பண்ண, ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். வாலிய பிள்ளைகளே, ஏசப்பாவை மைனா வைங்க. உலகத்தையோ எது தயவுசெய்து சொல்றேன், ஏசப்பா மைண்ட் செட்ல பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு வேளை, இன்னைக்கு இரவு நீ படுக்கும் போது, நல்லா தூங்கும் போது, சவுண்ட் ஸ்லீப் வரும்போது ட்ரம்பட் சத்தம் கேட்டா நீ எங்க இருப்ப? ஹலோ, கேட்காதுன்னு நினைச்சுன்னு இருக்கியா? ஜனவரி 10 மறந்துடாத, வந்தாலும் வந்துருவாரு. நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படி நினைச்சுக்கின்னு வாழு. சரி, ஜனவரி 10 ட்ரம்பட் கேட்கல, ஆண்டவர் வரல, நம்ம போயிட்டா? ஏன்னா யாருக்கு எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப நாம ஒர்த்ஃபுல்லா வாழணும், ஆண்டவருக்காக வாழணும், சாட்சியா வாழணும். எல்லாரையும் பார்த்து நீ கெட்டாத, உன்னை பார்த்து எல்லாம் மாறும்படியாய் வாழ்க்கையை வாழ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரையும் பார்த்து நீ கெடாத,
எல்லாரும் உன்னை பார்த்து அப்படியே உணர்த்தப்படத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கை சாட்சியாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் அலெக்சாண்டர் வேம் அண்ட் செரீனா. அவருடைய குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து முடித்த பிறகு மலர் வைக்கிறவங்க வந்து அஞ்சலி செலுத்துங்க. அவரை நினைவு கூர்ந்து, ஏன்னா வாழ்ந்தார் செத்தாரு அப்படியே போயிடல, அற்புதமான நினைவுகளை விட்டு சென்றிருக்கிறார். அற்புதமான எண்ணங்களை விட்டு அவர் நல்ல ஒரு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போமா? இன்னைக்கு அன்பு சகோதரி கேண்டஸ் அவர்களுக்காக, அவர் விட்டு சென்றிருக்கிற அன்பு மனைவி, அவருடைய மனைவி சகோதரி கேண்டஸ் அவர்களுக்காக, அன்பு மகள் கிறிஸ்டியானாவுக்காக, அன்பு மகன் ஜேம்ஸுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நாம் ஜெபிக்க போறோம். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் பயபக்தியோடு அந்த பிள்ளைகளை நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் அன்பு தேவதாசன் எங்களை மிகவும் நேசித்தவர், இந்த ஊழியத்திலே எங்களுக்கு மிகவும் பயனுள்ளவராக இருந்தவர், எங்களுக்காக நீர் அவரை இந்த இந்தியாவில் அனுப்பி எங்களோடு பழக வைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அவர் எங்களோடு இருந்த காலங்களை எங்களால் மறக்க முடியாது ஆண்டவரே. அவர் எங்களுக்கு செய்த உதவியை எங்களால் மறக்க முடியாதப்பா. அவர் வாழ்ந்த வாழ்க்கை உமக்காகவே வாழ்ந்தார் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அவருக்கு கிரீடமாக நீங்க இருந்திருக்கிறீங்க ஆண்டவரே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு லாபமான வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு உடைய ராஜ்யத்தில் அந்த அன்பு தேவதாசன் வந்திருக்கிறார் ஆண்டவரே. இருப்பினும் அவருடைய நினைவுகளால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அன்பு ஆண்டவரே சகோதரி கேண்டஸ் அவர்களுக்காக, அன்பு பிள்ளைகள் கிறிஸ்டியானாவுக்காக, அன்பு மகன் ஜேம்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கர்த்தாவை சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு நெருங்கி பழகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரால் இருதயம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துங்கப்பா. ஓ ராபா ஷாந்தாராபா ரிபாரா கதாராபா ரையாலா காபா. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. நாங்களும் கூட இந்த உலகத்துல ஒரு ஒர்த்ஃபுல் லைஃபை வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒரு தரமுள்ள வாழ்க்கையை வாழும்படி உதவி செய்யுங்கப்பா. தரமான வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரனுக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் அவரை நீர் ஆண்டவரே வாழும்படி கொடுத்த காலங்களுக்காய் நன்றி. அன்பு மகள் செரீனாவுக்காக நன்றி. அவர்களுக்கு நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் நன்றி. உங்களுக்காக ஓடும்படியான வைராக்கியத்தை கொடுத்து ஓட வைத்தீரே நன்றி. இந்த உலகத்தில் அவர் கொடுத்த அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, அவர் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக, எங்களை ஆண்டவரே அவருக்கு நண்பராய் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை இடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்பொழுது வரிசையா வந்து நீங்க அஞ்சலி செலுத்தலாம். பொறுமையாக நீங்க வந்து அஞ்சலி செலுத்தும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜோதி தோன்றும் ஓர் தேசமுண்டு, விசுவாச கண்களால் காண்கிறோம். நாம் பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிற்றிலே தேவன் வரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்ச கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். நாம் பிதாவின் அன்பை நினைத்து விண்ணோர் கீதங்களை பூரிப்போம்.
மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். சபைக்கு வர வேண்டும். And one very good place that in Gulu we've seen where witnessing was done is in the prisons. Prison in Gulu, Africa.